சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பயானுக்கு பிறகு அவர்கள் பெயரில் யாசின் ஓதி துவா செய்யப்பட இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 17ஆம் இரவு பத்ரு சஹாபாக்களுடைய ஒரு நினைவு நாள். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய முதல் போர்க்களத்தில் கலந்து கொண்டு இஸ்லாத்திற்கு மகத்தான வெற்றியை தேடித்தந்த அருமை தோழர்கள் பத்ரு சஹாபாக்கள். சஹாபாக்களிடத்தில் அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. பத்ரில் கலந்து கொண்டவர்கள் என்றால் அவர்களை சஹாபாக்கள் ஒரு தனி கண்ணியத்தோடு பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்துருந்தாங்க. யஅமலு மா ஷி'தும், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், நீங்கள் விரும்பியதை செஞ்சுக்குங்க அப்படின்ட்டு சொல்லுகிற அளவிற்கு பத்ரு சஹாபாக்களுக்கு தனி ஒரு அங்கீகாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழங்கியிருந்தாங்க. மற்ற சஹாபாக்களும் அவர்களை ஒரு கண்ணியத்தோடு பார்த்தாங்க. ஏன்னா அவர்கள் செய்த அந்த பங்களிப்பு மகத்தானது, அவர்கள் செய்த அந்த தியாகம் அளப்பரியது. பத்ரினுடைய வரலாறு நமக்கு தெரியும். அபூ சுஃபியான் ஷாம்ல இருந்து வியாபார கூட்டத்தோடு வருகிறார். அந்த வியாபார சரக்குகளை பிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைச்சிட்டு போனாங்க. போருக்காக போகலை, அந்த மக்களை பிடிக்கணும், அவங்கள்டிருந்து அந்த பொருளாதாரத்தை எடுக்கணும். அது அவர்களை பலவீனப்படுத்தும், இஸ்லாத்திற்கு ஒரு வலிமையை சேர்க்கும். ஏன்னா இஸ்லாமியர்கள் அவர்களால் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த பெரும் கொண்ட அந்த செல்வத்தை நாம் அபகரித்து விட்டால் அது அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுக்காக அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் இந்த செய்தியை அபூ சுஃபியான் ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாதையை மாற்றி போய் தப்பிச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படையில் அவர் சிக்கலை. தப்பிச்சதோட பாதையை மாற்றி போனதோட அங்கிருந்து நியூஸ் அனுப்பிட்டார் மக்காவாசிகளுக்கு. இந்த மாதிரி நாங்கள் வியாபார கூட்டத்தோடு வந்துக்கிட்டு இருக்கிறோம், சரக்குகளோடு வந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பிடிக்கிறதுக்காக முகம்மதும் அவங்களுடைய கூட்டத்தார்களும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்காவுக்கு பாஸ் பண்ணிட்டார். இந்த செய்தியை கேட்ட உடனே மக்காவாசிகள் கொதித்து எழுந்துட்டாங்க. அவருக்கு அப்படி ஒரு தைரியமாக நம்ம கூட்டத்தை வளைச்சி பிடிச்சி நம்மளுடைய சரக்குகளை அபகரிக்கிற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் வந்துடுச்சா, எங்கேருந்து அந்த துணிச்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி வெகுண்டு எழுந்து கோபத்தில் அவர்கள் படை திரட்டி கொண்டு நாங்கள் முகம்மதையும் அவர்கள் கூட்டத்தார்களையும் அழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்து விட்டார்கள். போர் சூழல் ஏற்பட்டு விட்டது. இவங்க போனது வியாபார கூட்டத்தை மடக்கி பிடிக்கிறதுக்கு. ஆனால் அங்கே அவர்கள் போருக்கு தயாராகி வந்து விட்டார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களோடு ரிட்டன் திரும்பி போக முடியாது. போனால் அது மரியாதையாக இருக்காது. பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு வரலாறு கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க போருக்குன்னு தயாராக வந்துட்டாங்க. இவங்க திருப்பி நாங்கள் மதீனாவுக்கே போகிறோன்னு வந்துட்டோன்னு வைங்களேன், போயிருந்தாங்கன்னா சஹாபாக்கள் பயந்து ஓடிட்டாங்க, இஸ்லாமியர்கள் பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு வரலாறு பேச ஆரம்பித்தோம். அது இஸ்லாம் இப்போ தான் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அவச்சொல் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இஸ்லாமியர்கள் ஒரு பயந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேரை ஏற்படுத்திடும்.
அதனால் திருப்பி போக முடியாது. இப்போ எதிர்த்து தான் ஆகணும், போர் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே நீங்கள் எல்லாரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லலை. மஷ்வரா சொல்கிறாங்க. அஷீரு அலைய, நீங்கள் மஷ்வரா சொல்லுங்கள். இப்போ நாம் முன் ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா, பேக்கில் வந்துடலாமா? அவங்க போருக்கு தயாராகி வந்துட்டாங்க. இப்போ நாம் களத்தில் குதித்து அவங்கள எதிர்த்து போரிடலாமா வேண்டாமா அப்படின்னு மஷ்வரா கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்வு நமக்கு தெரியும். எந்த விஷயமாக இருந்தாலும் அது பொது காரியம் என்று வருகிற பொழுது மஷ்வரா செஞ்சு தான் செய்வாங்க. அவங்களுக்கு மஷ்வரா செய்யணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வஹீயின் மூலமாக சொல்கிறான், நேரடியாக இதை செய்யுங்கன்னா செஞ்சுருவாங்க. இருந்தாலும் அப்படி அவர்கள் பழக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மஷ்வரா செஞ்சு தான் எதையுமே செய்வாங்க. இந்த மாதிரி நாம் முன்னால் போகலாமா வேண்டாமா அப்படின்னு மஷ்வரா கேட்குறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், இம்லி லிமா அமர் அல்லாஹ் லிமா அராக்கல்லா, அல்லாஹ் காட்டிய பாதையில் நீங்கள் செல்லுங்கள். ஃபநஹ்னு மஅக்க, நாங்கள் உங்களோடு இருப்போம். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம். நாங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் அல்ல, தயங்குகிற கூட்டம் அல்ல, பின்வாங்குகிற கூட்டம் அல்ல, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதோடு போதுமாக்கிக்கலை. என்ன செஞ்சாங்கன்னா, அன்சாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க. இந்த மஷ்வராவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதுமாக்கிக்கலை. மதீனாவாசிகள்கிட்டையும் மஷ்வரா கேட்குறாங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதிகம் பாதிக்கப்படுறது யாருன்னா மதீனாவாசிகள் தான். மதீனாவாசிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுடைய ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்க விரும்பினாங்க. நீங்கள் உங்கள் ஆலோசனையை சொல்லுங்கள் அப்படின்னு மதீனாவாசிகளை பார்த்து கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே மதீனாவாசிகள் சார்பாக ஒரு சஹாபி எழுந்தரித்தார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப பிரபலியமானது. ஆமன்னா பிக வ ஸத்தக்னாக, யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் நபி என்பதை நாங்கள் உண்மையாக ஏற்றிருக்கிறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம், எங்கே கூப்பிட்டாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் கடலில் நீங்கள் குதிங்கன்னு சொன்னாலும் நாங்கள் குதிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கடலில் போய் குதிக்க சொல்கிறீங்களே அப்படின்லாம் யோசித்து பின்வாங்குகிற கூட்டம் அல்ல நாங்கள், அப்படின்லாம் ஓடி போகிற கூட்டம் அல்ல, உங்களுக்காக எதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துணிந்து அந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக புறப்பட்டு போகிறாங்க, போரில் கலந்துக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே நாம் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். போனது போருக்காக போகலை, ஒரு வியாபார கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வியாபார கூட்டத்தில் ஒரு 50-100 பேர் இருப்பாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு தான் சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க. சஹாபாக்கள் சைடில் 313 பேர் இருக்கிறாங்க. ஈஸியாக பிடிச்சிட்டு வளைச்சிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் யதார்த்தமாக எதேச்சையாக அது போராக மாறி நிற்கிறது. போருக்கு வந்தால் தான் எல்லா தயாரிப்போடு வருவாங்க. போருக்கு வரல, கூட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெறும் கையை வீசிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பெருசாக ஆயுதங்களோ எதுவுமே இல்லை. இப்போ போர் செய்யக்கூடிய நிலைமை வந்து விட்டது. எந்த தயாரிப்பும் இல்லை, எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க எதுக்கு வர்றாங்க? மக்காவாசிகள் போருக்குன்னே கிளம்பி வர்றாங்க. போருக்கு கிளம்பி வர்றதா இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. இவங்கள்ட்ட கையில் எதுவுமே இல்லை, எந்த பயிற்சியும் இல்லை, அனுபவம் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது கொஞ்சம் கூட தயங்காமல் பயப்படாமல் அவர்கள் அதற்கு ஒத்துக்கிட்டதே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பயிற்சி இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு நாம் சம்மதிப்போமா? அதில் இறங்குவதற்கு நாம் ஒத்துக்குவோமா? ஒரு பெரிய பாக்ஸர் நம்ம முன்னாடி நிற்கிறார், போய் ஃபைட் பண்ணு அப்படின்னா நம்மளால் ஃபைட் பண்ண முடியுமா? ஒரு ஓஞ்சானா இருந்தால் மண்டையில் அடித்து தட்டி உட்கார வச்சுருவோம். பாக்ஸரை கொண்டு முன்னாடி அவன் பெரிய பயிற்சி எடுத்த ஒரு பாக்ஸர் போய் அடின்னா அடிக்குவோம்? நம்ம அடிக்க முடியாது. முதல்ல ஓகேயே சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவால் அந்த ஒரு போர்க்களம். ஆனால் கொஞ்சம் கூட சஹாபாக்கள் தயங்கவில்லை, ஒதுங்கவில்லை. முன்னின்று அவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, போரில் கலந்துக்கிட்டாங்க, வெற்றியும் பெற்றார்கள். இந்த தைரியம் எப்படி வந்தது? இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றால் அவர்களிடம் இருந்த அந்த உறுதியான ஈமானால் வந்தது. ஈமான் தான் அதற்கு அடிப்படை. ஈமான் தான் அந்த தைரியத்தையும் அந்த அசாத்திய
அந்த திறமையையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஈமான் சாதாரணமானதல்ல. எவ்வளோ பெரிய ஒரு வீரனையும் ஈமான் உள்ளவரால் வீழ்த்தி விட முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர் ஈமானுக்கு இருக்குது. சில நாட்களுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கலாம், இஸ்ரேலிய ஒரு இராணுவ வீரர் கையில் துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி கன்னோடு நிற்கிறான். அங்கே பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு சிறுவன் கையில் கல்லை வச்சு அவனை விரட்டுறான். கையில் கல்லை வச்சு ஒரு சாதாரண ஒரு பலஸ்தீனத்தினுடைய ஒரு சின்ன பையன் கன்னோடு நிற்கிற அந்த இராணுவ வீரனை கல்லை தூக்கி எறிஞ்சு விரட்டுறான். அவனும் பயந்து ஓடுறான். கையில் கண்ணை வச்சுக்கிட்டே ஓடுறான். நாய் துரத்தும் போது கையில் கல்லை வச்சுக்கிட்டே ஓடுவோம் தெரியுமா? முதல்ல துரத்துறதுக்கு கல்லை தூக்கிட்டு ஓடுவோம். திருப்பி அது ஓட வந்துச்சுன்னா கையில் வச்சுக்கிட்டே ஓடுவோம். அந்த மாதிரி கையில் கண்ணை வச்சுக்கிட்டே ஓடுறான். அவன் ஓடினது ஒரு பக்கம் இருக்கட்டும், கையில் கண்ணை வச்சுருக்கிறானே, நாம் போய் நிற்கலாமா? கையில் பொடி கல்லை வச்சு விரட்டுறமே, அவன் சுட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கலாம் பயப்படலை அந்த பையன். ஏன்னா அந்த பையன் ஈமானிய உரம் ஏற்றப்பட்ட ஒரு பையன். அதனால் அவனுக்கு அந்த தைரியத்தை அந்த ஈமான் கொடுத்துச்சு. ஈமான் மகத்தான ஒரு அற்புதமான ஒரு வலிமை சேர்க்கிற ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. மக்காவில் மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரர் இருந்தார். அவர் பேர் ருக்கானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. இவரும் ஆடு மேய்க்க வந்திருக்கிறார். இந்த வரலாறு அவரே சொல்கிறார், ருக்கானாவே சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நானும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம். அப்போது இஸ்லாமில் அந்த அளவுக்கு பெருசாக வெளிப்படலை. அந்த நேரத்தில் ருக்கானா சொல்கிறாரு, இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்படி கேட்ட உடனேயே அன்த நீங்களா என் கூட ஃபைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. அவரை பற்றி வரலாறு சொல்லுது, அவர் எதிர்த்து ஒருத்தர் கூட ஜெயித்ததான் வரலாறே கிடையாது, சரித்திரமே கிடையாது. அவருடைய முதுகு பூமியில் பட்டதே இல்லையா, இப்படி தள்ளி விட்டு கீழே விழுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி விழுந்து அவருடைய முதுகு தரையை தொட்டதே இல்லை என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அவ்வளோ பெரிய, யாராலும் தொட முடியாத, வீழ்த்த முடியாத மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரர். அவர்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு. நீங்களா என் கூட ஃபைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்டிருக்கிறார். ஆமாம் அப்படின்னார். சரி, ஃபைட் பண்ணால் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ஆடு, நான் ஜெயிச்சிட்டா எனக்கு நீங்கள் ஒரு ஆடு தரணும், நான் தோத்துட்டா உங்களுக்கு ஒரு ஆடு தரேன் அப்படின்ட்டு வச்சுட்டு ஃபைட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு வீரனை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். அவர் ஒரு துணிச்சலாக, இவர் என்ன செஞ்சிட போகிறாரு, நம்மளை என்ன பண்ணிட போகிறாரு, யாருமே நம்மளை தொட்டதில்லை, நம்மளை வீழ்த்தியது இல்லை அப்படின்ட்டு அசால்ட்டாக எதிர்த்து நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கை ஓங்கி தொட்டார்கள், நம்ம கீழே சரிஞ்சிட்டான். ஒரு 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 டச்சு தான், அவர் கீழே சரிஞ்சிட்டார். ஒரு ஆடை எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் திருப்பி 2வது ஃபைட் பண்ணலாமா, 2வது செகண்ட் ரவுண்டு, சரி அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆடை வைத்து அங்கே 2வது ரீஃபைட் நடக்குது. அந்த 2வது ஃபைட்லேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி தான் அடித்தார்கள். ருக்கானா கீழே சரிந்து விழுந்து விட்டார். 3வது அடி அடித்தாங்க, 3வதும் கீழே சரிந்து விழுந்துட்டார். அவருக்கு அப்படியே பதட்டம் தாங்க முடியல, வெக்கம், தயக்கம், அங்கே எங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா மக்காவிலேயே அவரை வீழ்த்துறதுக்கு ஆளே கிடையாது. இப்படி கீழே விழுந்துட்டோமே, யாரும் பார்த்தா நம்ம கண்ணியம் என்ன ஆகிறது அப்படின்ட்டு நம்ம பைக்கில் கீழே விழுந்துட்டு அங்கேயே பார்ப்போம் தெரியுமா, காலில் அடிபட்டதெல்லாம் பெருசாக தெரியாது. யாராவது நம்மளை பார்த்துடக்கூடாது, கீழே விழுந்துட்டாடே அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு அங்கேயும் திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு, யாரும் பார்த்துட்டாங்களோ நம்ம கண்ணியம் போயிடுமோ அப்படின்ட்டு. ரொம்ப அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டார் ருக்கானா. ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி என்னுடைய 3 ஆடும் போயிடுச்சு, என்னுடைய கண்ணியமும் போயிடுச்சு, இந்த மாதிரி என்னை யாருமே வீழ்த்தியதில்லை, அசால்ட்டாக என்னை தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது வரியா அப்படின்னு கேட்டாங்க. 4வது வர்ற நான் ரெடி, ஆனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆடு இல்லையே அப்படின்ட்டு அவர் சொன்ன பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எடுத்துக்கொண்ட 3 ஆடையும் உன் கையிலே கொடுத்துட்றேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் 3 ஆட்டோடு போயிட்டார். அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, ஈமானிய பவர் என்னன்னு நம்ம விளங்கணும். ஈமான் இருந்தது என்றால், அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருந்தது என்றால், அவர் யாராலும் அசைக்க முடியாது. அசாத்தியமான ஒரு துணிச்சல், ஒரு வீரம், ஒரு நெஞ்சுரத்தை அந்த ஈமான் ஏற்படுத்தும்.
ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மிகப்பெரிய கொடுங்கோலன் ஆட்சியாளன் சொல்கிறோமா இல்லையா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபியை எதிர்த்து சண்டை போட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அந்த ஜனாசாவை கொடுக்கல. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மௌத்தா ஷஹீதாயிட்டார், ஷஹீதான உடலையாவது கொடுக்கணுமா இல்லையா? அந்த பிரேதத்தை கொடுக்காம அதை கழுகு மரம் ஏற்றி தொங்க விட்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். அவங்க தாயார் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இந்த செய்தி வருது, இந்த மாதிரி உங்கள் மகனார் வந்து ஷஹீதாக்கப்பட்டார், ஆனால் உடலை கொடுக்காம உடலை தூக்கி தொங்க விட்டுருக்குறான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அப்படின்னு சொன்ன. யாரும் அவங்கள்ட்ட போயெல்லாம் பேச முடியாது, அவ்வளோ ஒரு கொடுங்கோலன், யார்கிட்ட போய் நெருங்கலாம் முடியாது. அந்த மாதிரி பண்ண உடனே அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஷஹீதானது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் உடலை திருப்பி தராமல் இந்த மாதிரி அலங்கோலமாக போட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு நேராக புறப்பட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை சந்திப்பதற்கு அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போகிறாங்க. போனால் அது நீண்ட அங்கே உரையாடலாம் நடக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொன்னானா, இதை பார்த்தியா அவன் மகனை எப்படி தொங்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவர் நல்ல மனிதர் இல்லை, ஹரமில் உட்காந்து அல்லாஹ்வுடைய கண்ணியமான இடத்துல உட்காந்து தப்பு செஞ்சார், அதனால் அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் சொல்கிறான். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், என் பையனை நான் அப்படி வளர்க்கலை, அல்லாஹ்வுக்கு கண்ணியம் இல்லாமல் நடக்கிற அளவுக்கு அவனை நான் வளர்க்கலை, இறையச்சத்தோடு வளர்த்துருக்கிறேன், அவர் தொழுகையாளி, நோன்பாளி, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர், அப்படி ஒரு தவறு செய்யக்கூடியவர் அல்ல அப்படின்லாம் அந்த பேச்சுவார்த்தை நீண்டு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள், சகீஃப் என்ற கோத்திரத்திலிருந்து 2 பேர் வருவாங்க, ஒருத்த பொய்யன், இன்னொருத்த கொடுங்கோலன். பொய்யன் யாருன்னு எனக்கு தெரியும், முக்தார் அப்படின்னு ஒருத்தன் பொய்யன் இருந்தான். கொடுங்கோலனாக உன்னைத்தான் பார்க்கிறேன், உன்னை குறித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகீஃபிலிருந்து ஒரு கொடுங்கோலன் வருவான் என்று சொன்னார்கள் அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை முகத்துக்கு நேராக நின்று அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க. அவனே ஆடி போயிட்டான், யாரும் முன்னாடியில் பேச முடியாது, அப்படிலாம் குரல் எழுப்பி பேசிட முடியாது, அவன் விடமாட்டான். அந்த மாதிரி ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்ற கொடுங்கோலனுக்கு முன்னால் நின்று கொண்டு அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திடகாத்திரமாக அவனை குறித்து கொடுங்கோலன் என்று சொன்னார். இன்றைக்கி நாம் ட்ரம்பை பற்றி பேசுகிறோம், மோடியை பற்றி பேசுகிறோம், இங்கேருந்து பேசுகிறோம், அவன் முன்னாடி நின்று பேச முடியுமா? அப்படின்லாம் வார்த்தை சொல்லிட முடியாது. பின் விளைவுகளை யோசிப்போம், பின் விளைவுகள் நமக்கு ஏதாவது நடத்துகிறோம் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் நேருக்கு நேராக நின்று அவனை பற்றி நீ ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு வயசு எவ்வளோ தெரியுமா? 100 வயசு, ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த கொடுங்கோலனை எதிர்த்து சொன்னார்கள். காரணம், அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானிய துணிச்சல், அந்த வலிமை தான் அவர்களை பேச வைத்தது என்று பார்க்கிறோம். அந்த ஈமானிய வலிமை தான் பத்ர் சஹாபாக்களுக்கு அன்றைக்கு போர்க்களத்தில் வெற்றியை கொடுத்தது. அதுதான் பிற்காலத்தில் இஸ்லாம் வளர்ந்தோங்குவதற்கு காரணமாகவும் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த ஈமானிய அந்த உணர்வை நாமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஈமானை போன்று நாமும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய உறுதியான ஈமான் உள்ள மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.